யூடியூப்பில் சேனல் வச்சுருந்தா நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். சோஷியல் பிளேடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் என்னென்னா ஒரு சேனலோட நேம் போட்டிங்கன்னா அந்த சேனலோட வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ரெவன்யூ என்னன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே காட்டும். அண்ட் அந்த ரெவன்யூலாம் பார்த்தீங்கன்னா வியூஸை பொறுத்து தான் அந்த வெப்சைட்டில் அவங்களுடைய ரெவன்யூவை காட்டியிருப்பாங்க. அண்ட் நம்ம சேனலோட ரெவன்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓ மை காட், மாதத்துக்கு $8 to $127. அப்படின்னா ஐ எம் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நான் இப்போ யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு எனக்கு வர ஆக்சுவல் ரெவன்யூவை நான் காட்டுறேன். ஏன்னா சோஷியல் பிளேடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வியூஸை வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆட்ஸை வச்சு தான் நமக்கு ரெவன்யூ வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி $5.6 தான் வருது. $5.6ன்றது மந்த்லி என்ன சொல்ல ஒரு 300 to 400ன்ற மாதிரி ஒரு கணக்கு தான் வருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ₹10, ஒரு நாளைக்கு $10 சேர்ந்து தான் எனக்கு வந்து இப்போதைக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. நிறைய பேர் சோஷியல் பிளேடில் பார்த்துட்டு யூடியூப் சேனல் நிறைய சம்பாதிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்போது நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு சம் டிப்ஸ், இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கப்புறம் என்னென்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். இன்கேஸ் சில பேருக்கு வந்து இந்த டிப்ஸ் மூலமா ஓகே ப்ரோ புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் டிப், நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்ற ஒரு மோட்டிவ்காக மட்டும் நீங்கள் சேனலை ஓப்பனே பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப்பில் சம்பாதிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வியூஸை பொறுத்து ரெவன்யூ வரல, ஆட்ஸை பொறுத்து தான் ரெவன்யூ வருது. ஆட்ஸை பொறுத்து இந்த சென்ஸ். அண்ட் ஆட்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம். மானிட்டைசேஷன் எப்போ எனேபிள் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 hours வாட்ச் டைம் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷனே எனேபிள் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 year ஆச்சு அந்த மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஆட்ஸ் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் எனக்கு எந்த ரெவன்யூவும் இல்லை. ஆட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெவன்யூ வர ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $7, $8, $10ன்னு சொல்லிட்டு ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 1.5 yearக்கு மொத்தமாகவே சேர்த்து எனக்கு வந்து $21 சம்திங் வந்துருக்கு. அதை வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா 1600, 1700 வரும். நம்ம நார்மலாக தனியாக 1700ன்ற ஒரு அமௌண்ட்டை பார்த்தோன்னா பெருசாக தெரியும். ஆனால் 1.5 வருஷத்துக்கு 1700ன்றது ரொம்ப சின்னது. ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், எதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், ஏதோ ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வந்து என்னோட மோட்டிவே மணி தான் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப என்ன சொல்ல, இப்போ இருக்கிற யூடியூபோட கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அவங்க வருஷம் அவங்களுடைய கைட்லைன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. கைட்லைன்ஸில் ஏதாவது ஒன்று சின்ன தப்பு பண்ணால் கூட சம்டைம்ஸ் ஸ்ட்ரைக் குத்துடுறாங்க. அப்படி ஸ்ட்ரைக் இல்லைனாலும் டேரெக்டாக சேனலே டிலீட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. ரீசெண்டாக ஒரு ஹிந்தியில் ஒரு பையனோட சேனல் 700K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு சேனலில் எந்த ஸ்ட்ரைக்கும் பண்ணல, எந்த காப்பிரைட்டும் அடிக்கலை, டேரெக்டாக சேனல் டிலீட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு யூடியூப் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அது மாதிரி மாறிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 years பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷனுக்கு இவ்வளோ டச் பண்ணோம் அப்படி இப்படின்லாம் இல்லவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலே போதும் உங்களுக்கு மணி வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் 10,000 வியூஸ் வச்சுருந்தா உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும்னு இருந்தது. அண்ட் தென் இப்போது ஒரு 3 years பிஃபோர் வந்து என்னென்னா இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 hours வாட்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அதான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் மணிக்காக மட்டும்தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸோ வேணாம், ரொம்ப கஷ்டம். அண்ட் நம்பர் 2, நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஃபாரினில் இருக்கிற கியூபிங் சேனல்ஸ்க்கெலாம் அவங்க இந்த கியூப் ஸ்டோர்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய கியூப் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தா ஸ்பான்சர் பண்ணுறாங்க நிறைய கியூபிங் சேனல்ஸை. அந்த ஸ்பான்சர்ஷிப்காக நம்ம கியூபிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுனாலும் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்கலாம். இப்போது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கியூப்லேலோ வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒன்று வச்சுருந்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கள் கூட வச்சுக்கணுன்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கரெக்டாக 1000 டச் பண்ணும்போது அவங்க வெப்சைட் மாற்றினாங்க.
புது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரூலே இல்லை, அதாவது டெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி இல்லவே இல்லை. தென் அதுக்கப்புறம் நான் என்னென்னா ஸ்பான்சர்ஷிப் அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்ளை பண்ண அவங்க என்ன சொன்னாங்கன்னா யூடியூப் சேனல்ஸ்க்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ண போகிறதே இல்லை அப்படின்ட்டு அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அப்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு கியூப் ஸ்டோரை பொறுத்து இருக்குது. ரீசெண்டாக ஃபில்யூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கியூபிக்கலோட சிஇஓன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் கியூப் ஸ்டோர்ஸ் நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் என்ன கேட்கலாம், ப்ரோ கியூப்ல மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்ளை பண்ணுவீங்களா? ஏன் மற்ற கியூப் ஸ்டோர்லாம் இருக்குது, டெய்லி பசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எனக்கு என்னென்னா நான் ஸ்பான்சர்ஷிப் வாங்குறது எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஸ்பான்சர்ஷிப் வாங்கினேன்னா எனக்கு கியூப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பட் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்? என்னால் டெய்லி பசில்ஸ்க்கு லாபம் வந்தால் அது என் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து எப்படி அவங்களுக்கு லாபம் வரும்? அந்த கியூப் ஸ்டோரால் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்கே ஒரு யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு கியூப் ஸ்டோர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜே எப்படி சொல்ல சொத்து அளிக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு $8 கியூபை வாங்கினீங்கன்னா $30 டெலிவரி சார்ஜ் இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்ல ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போது வந்து என்னை ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஃப்ரீயாகவே கியூப் அனுப்புவாங்க. பட் வந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எப்படி சொல்ல உங்களால் அந்த கியூப் ஸ்டோர்லேருந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நான் அந்த விஷயத்தை நல்லாவே பார்த்தேன். ஏன்னா டெலிவரி சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நம்ம கண்ட்ரிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு $500 கியூபுக்கு நீங்கள் வந்து $2000 டெலிவரி சார்ஜ் மட்டும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ நான் வந்து அவங்ககிட்ட ஸ்பான்சர்ஷிப் வச்சு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. அதனால தான் நான் வந்து வெளியே போய் யார்கிட்டே ஸ்பான்சர்ஷிப் வாங்கலை. இது 2வது விஷயம் நான் சொல்லணும்னு விரும்பினது. 3வது விஷயம், ஓகே ப்ரோ எனக்கு வந்து சும்மா கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய சேனலில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப அதிகமாக காசை போடாதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரைபாட் ஒரு $300 $350 கொடுத்து வாங்கினேன், அவ்வளோதான். அண்ட் வந்து பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் வந்து அப்படியே தரையிலேயே சில நேரத்தில் எடுத்திருக்கேன், சில நேரத்தில் வந்து ஒயிட் கிளாத் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக இருக்கிற எல்லா வீடியோஸ்லையும் என்னென்னா பின்னாடி வந்து ஒரு A3 ஷீட்டு வந்து வச்சு நான் வந்து வீடியோஸ் எடுத்துருக்கேன். சரிங்களா, என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் படி என்கிட்ட எதுவுமே இல்லை சொல்லப்போனால், வெறும் இந்த $300 ட்ரைபாட் மட்டும் தான் இருக்குது. ஆனால் க்யூப்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணேன். என்னென்னா இது உங்களுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள், மோயூ வெய்லாங். இந்த க்யூபை வாங்கினது தான் நான் பண்ணதுலே பெரிய மிஸ்டேக். என்னென்னா நான் வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அடிக்கடி எதுக்கு காசு போட்டுக்கின்னு நிறையா க்யூப்ஸ் வாங்கிட்டு இருக்க போகிறோம். 10 3x3 இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம், ஒன்று இருந்தாலும் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி என் அக்கா கிட்ட காசு வாங்கி நான் வந்து வாங்கிட்டேன். அண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்டில் வாங்கினதால் அதுக்கப்புறம் நான் என்னென்னா காம்படிஷன்ஸ் தான் போயிட்டு மற்றவங்க க்யூப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது யூஷியன் லிட்டில் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்ன சொல்ல அப்படியே வேறு லெவலில் இருந்தது. GTS 3M வந்து யூஷியன் லிட்டில் மேஜிக் கூட ப்ரீமியம் க்யூப் தான். பட் வந்து என்ன சொல்ல நான் ஒரு இன்டர்மீடியட் சால்வர் தான், ஒன்றும் அட்வான்ஸ் சால்வர் இல்லை. பட் GTS 3M வந்து ரொம்ப அட்வான்ஸ். தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நான் ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், நான் பண்ண பெரிய தப்பே ஸ்டார்டிங்லேயே GTS 3 வாங்கினது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வந்து செலவு பண்ண போகிறீங்க, உங்கள் யூடியூப் சேனலுக்காக செலவு பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ரெவென்யூ வந்தால் மட்டும் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகி ரெவென்யூ வந்தால் அந்த ரெவென்யூவில் நீங்கள் செலவு பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய ஓன் மணியை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. யூடியூப்பில் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களால் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களால் காசு ஸ்பெண்ட் பண்ண முடியுதா அப்போ வேணால் நீங்கள் பண்ணுங்களே தவிர்த்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் 4th, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கிவ் அவே கொடுத்தா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப 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 பேட் ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். கிவ் அவே கொடுத்தா அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கிவ் அவே கொடுப்பாங்க, அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தவிர்த்து அது வரைக்கும் என்ன சொல்ல ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கிவ் அவே வீடியோ வந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்னென்னா அந்த டைமில் மட்டும் ஒரு 50-100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும், அதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு ஏறவே ஏறாது. அண்ட் அது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ரீசெண்டாக கியூபர்ட் தமிழ் கூட என்கிட்ட சொல்லியிருந்தாரு, ப்ரோ என்ன தான் நம்ம வந்து கிவ் அவே பண்ணாலும் அந்த கிவ் அவேல வந்து ஆல்ரெடி ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரும் ஜெயிக்கிறது இல்லை, வெறும் என்ன சொல்ல புதுசாக யாராவது கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள்,
அந்த கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் வின் பண்ணுறாங்க. அண்ட் வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சேனல் பக்கமே ஆளை தலை காட்ட மாட்டுறாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் 3 க்யூப்ஸ் கிவ் அவே கொடுத்தேன். அதில் 2 பேர் சேனல் பக்கமே ஆளை காணும். ஒருத்தர் மட்டும்தான் இப்போது வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அது எதுனாலன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரில. சரி, அந்த டாப்பிக்கை விடுங்க. ஆனால் என்ன சொல்ல, கிவ் அவேனால உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எனக்குமே நீங்கள் நினைக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் கிவ் அவே கொடுக்கணுன்னாலும் நீங்கள் தான் உங்களுடைய மணியை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் எதனால ஸ்பெசிஃபிக்காக நான் கிவ் அவே கொடுக்குறேன்னா, என்னால் இந்த கியூபிங் கம்யூனிட்டி ஓரளவுக்கு க்ரோத் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா கியூபிங் கம்யூனிட்டி இப்போ வந்து ஓரளவுக்கு க்ரோ ஆகிட்டே வருது. இப்போ நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து இன்னும் அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவாங்க. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும்போது சில பேர்கிட்ட என்னென்னா அந்த க்யூப் கிடைக்காது, இல்லைனா க்யூப் இருக்காது. பிகாஸ் என்ன சொல்ல, க்யூப் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இல்லைனா எங்கே க்யூப் வாங்கிறதுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது நம்ம கிவ் அவே கொடுத்து யாருக்காவது அந்த க்யூப் அவங்களுக்கு கிடைச்சா அவங்களால டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முக்கியமாக கிவ் அவே கொடுக்குறது. அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. நான் வந்து ரேண்டமாக தான் கொடுக்குறேன், என் ஃப்ரெண்டை பார்த்து கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் சுத்தமாக இல்லை. பிகாஸ் லாஸ்ட் கிவ் அவேலாம் அந்த ஒரு சண்டை வந்தது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் நான் க்யூப்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்தது. சரி, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். நான் வந்து ரேண்டம் கமெண்ட் பிக்கர் வெப்சைட்டுக்கு போயிட்டேன். அண்ட் இப்போ வந்து லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். மறந்துட்டேன், நான் லிங்க்கை வந்து இப்போ காப்பி பண்ணிட்டேன். அண்ட் இப்போ போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணால் இப்போ பாருங்கள் எத்தனை கமெண்ட்ஸ் ரீட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஆயிரத்தி 500 மேலே தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 2100 கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இருங்க, நான் இங்கே பார்க்குறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1400 வியூஸ் தான் வந்திருக்கு. ஆனால் 2100 கமெண்ட்ஸ். நிறைய பேர் எக்கச்சக்கமாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் தேங்க்யூ. இப்போ நம்ம வின்னரை வந்து சூஸ் பண்ணலாம். வின்னர் யாருன்னா, குவாரண்டைன் லீக்ஸ் தமிழா? ஆக்சுவலி குவாரண்டைன் லீக்ஸ் தமிழ் வந்து என் ஃப்ரெண்டோட சேனல் தான். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிவ் அவே வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சேர்ந்து யாராக இருந்தாலும் சரி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்க வின் பண்ணால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே தான் என் நண்பா, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். ஓகே, நம்ம இப்போ வேறு ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சன் கோகு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன், ஃப்ரீக்வெண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க யாரும் வின் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் கமெண்டரே நமக்கு வந்து வின்னராக கிடச்சிருக்காரு. ரியலி அமேசிங். சன் கோகு. உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய நேம், அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிவிடுங்க. And that's it in this video. Thank you for watching and bye.